வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நேற்று சாயங்காலம் நம்ம தம்பி கதிரை ஸ்கூல் விட்டு வந்தது, அம்மா ஏதாச்சும் செஞ்சு கொடுமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டான்னு சொல்லிட்டு வீட்டில் ராகி மாவு இருந்தது. அந்த ராகி மாவை போட்டு தான் இன்றைக்கி அடை செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறேன், என்னென்ன யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு ராகி மாவு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு சிறுக வெங்காயத்தை கொஞ்சம் சேர்த்தே கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் ஒரு 4 பல் உரித்து நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. கூட சால்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை புதினா தழைலாம் இருந்து போட்டிங்கனாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் எங்கிட்ட இல்லாதால நான் அதெல்லாம் போடலை. வெறும் முருங்கைக்கீரை, பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் இது மட்டும்தான் போட்டிருக்கேன். இதெல்லாம் இப்போ ஒன்றா அந்த மாவில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போடணும். கூட நம்ம தான் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் காரத்துக்கு, அதனால் நான் மசாலாலாம் எதுவும் போடலை. இதில் நம்ம மசாலா போட்டும் செய்யலாம். அது இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக செஞ்சு காமிக்கிறேன். தேவையான அளவுக்கு இந்த மாதிரி உப்பை போட்டு நல்லா கிளறிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த மாவு நம்ம போட்டிருக்க முருங்கைக்கீரை, வெங்காயம் எல்லாம் ஒன்றா கலர்ற மாதிரி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா கலரிக்கோங்க. அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணியை விட்டு கொஞ்சம் நேரம் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் பிசைவோம் பாருங்கள், அந்த மாதிரி இந்த லெவலில் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது ஊறணும் அப்படின்லாம் கிடையாது, நம்ம உடனே செய்யலாம். இதை எண்ணெயில் போட்டும் எடுக்கலாம். நான் இப்போ அடை மாதிரி செய்ய போகிறேன். தோசைக்கல்லை வச்சு அதில் லைட்டாக எண்ணெயை விட்டு அடை மாதிரி செய்ய போகிறேன். இந்த மாதிரி தோசைக்கல்லை வச்சு தோசைக்கல்லை நல்லா சூடு ஏறதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா கை சுட்டுடும். இந்த மாதிரி கையில் மாவு பிடிக்குது இல்லையா, அதுக்காக இந்த தண்ணியை தொட்டு நனைச்சிக்கிட்டு கையில் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மெலிசாக தட்டி விட்டுக்கோங்க. இப்போ சிம்மில் இருந்தால் தான் தோசைக்கல் சூடு கம்மியாக இருக்கும், நம்ம கையும் சுடாது. நம்ம ஹையில் வச்சோம்னா தோசைக்கல் சூடு ஏறி அந்த ஆவிப்படும், நம்மளால் இந்த மாதிரி மெலிசாக தட்ட முடியாது. அதனால் நல்லா மெலிசாக தட்டுற வரைக்கும் நம்ம ஸ்லோவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹையில் வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம தோசை மூடுவோம் பாருங்கள். நம்ம தோசை ஊற்றும்போது தோசை மூடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தோசை மூடாப்பு போட்டு இந்த மாதிரி மூடி விட்டுறலாம். ரொம்ப அதிகமாக பேசுகிறனோ அப்படி தான் தோணுது. கொஞ்ச நேரம் மூடி விட்டு அதுக்கப்புறம் அந்த தோசை மூடாப்பை எடுத்துட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டு லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து தேய்ச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொஞ்சம் கூட வரும். ஆனால் உடம்புக்கு ஹெல்த்தி இல்லை. எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக போட்டிங்கன்னா உடம்புக்கு இந்த ராகி மாவில் நம்ம எதை செஞ்சாலுமே ரொம்பவே ஹெல்த்தி. கூடவே பார்த்திங்கன்னா நம்ம முருங்கைக்கீரை போட்டிருக்கோம் இல்லையா, முருங்கைக்கீரையுமே நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு உணவு தான். அதனால் இந்த ராகி மாவு இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு. அதனால் அடிக்கடி வீட்டில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு, வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாருமே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு எடுங்க. ஒரு 4 பெரட்டு 5 பெரட்டு திருப்பி போட்டு எடுங்க. நல்லா மொறுமொறுப்பாக ஆகிற வரைக்கும் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். இப்போ நான் ராகி அடை செஞ்சு முடிச்சுட்டேன். நம்ம தம்பி கதிர் சாப்பிட்டு பார்த்துட்டு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதல்ல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தயவு செஞ்சு.